நம்ம ஐடியா. வணக்கம், அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லையேப்பா, நான் யார் யாசம் கேட்டாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆமா, அதான ஜக்காத்து. இல்லையேப்பா, நான் யார் யாசம் கேட்டாலும் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னப்பா சொல்ற? சதகா ஜகாத்து குலபாதப்பா, ஒண்ணுமே புரியல. இஸ்லாமிய பார்வையில் நிதியுதவி வழங்கும் திட்டம் 2. ஒன்று சதகா என்னும் தர்ம நிதி, மற்றொன்று ஜகாத் என்னும் பொது நிதி. இந்த 2 நிதியுதவிகளையும் இஸ்லாம் இடஞ்சார்ந்த நம்பிக்கையின் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்த 2ஐயும் உடல் சார்ந்த இறை நம்பிக்கையின் வரிசையில் இணைத்ததற்கு முக்கியமான காரணம் பொருள் சம்பாதிப்பதற்கு அடிப்படைய உடல் உழைப்பு தான். உடலுழைப்பு மூலம் பொருளீட்டுவதனாலையும் அதிலிருந்து வரும் தர்மம் செய்து தர்மம் செய்வதனாலையும் ஜகாத் வழங்குவதனாலையும் இந்த இலங்கைக்கு உடல் சார்ந்த எதிர்ப்பு இஸ்லாமிய சதகான்றது முறையான தர்மம். இதில் பொருளோட பங்களிப்பு கம்மியாகவும் மனம் சார்ந்த உடல் உழைப்பு சார்ந்த பங்களிப்பு அதிகமாகவும் இருக்கும். பசித்தவனுக்கு உணவு, தாகித்தவனுக்கு தண்ணீர், உடுக்கை இழந்தவனுக்கு உடை, வருமானம் உள்ளவனுக்கு பணம், உதவி தேவைப்படுவதற்கு உதவி, திரை தேவைக்கு ஏற்ப பொருட்களை வழங்குவதற்கு சதகா என்னும் தர்மமாகும். மேலும் உங்கள் சகோதரையை பார்த்தீர்கள், புன்னகை புரிவதும் தர்மம், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதும் தர்மம், வழித்தவரையருக்கு வழிகாட்டுவதும் தர்மம், பார்வையற்றவருக்கு வழிகாட்டுவதும் தர்மம், கை, மொய், எலும்பு போன்றவற்றை நடைபாதையில் இருந்து அகற்றுவதும் தர்மம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நீங்கள் இதை செலவு செய்தாலும் உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு பூர்ணமாக திரும்பி கொடுக்கப்படும். இதுவரை உபரியான தர்மங்கள் குறித்து பார்த்தோம். இனி கடமையான ஜகாத் குறித்து பார்ப்போம். மாஷா அல்லாஹ், எனக்கு சதகா எனக்கு தெளிவா புரிய வச்சிட்டீங்க. சரி, யாரெல்லாம் ஜகாத் கடமையானவங்க, எவ்வளவு செல்வம் ஜகாத் கொடுக்கணும் விளக்கமா சொல்லுங்க. ஜகாத் கடமையாவதற்கு சில தகுதிகள் இருக்கு. அது என்னன்னா, இறை விசுவாசியாக இருக்க வேண்டும், சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், 87 கிராம் தங்கமோ அல்லது 612 கிராம் வெள்ளியாக இருக்க வேண்டும். பணமாக இருந்தால் 612 கிராம் வெள்ளியே ரொக்கம் இருக்க வேண்டும். பொருளின் மீது முழு அதிகாரம் படைத்திருக்க வேண்டும். இத்தகைய பட்டுதலும் ஒருவரிடம் பரிபூர்ணமாக சேமிப்பில் இருக்க வேண்டும். இத்தகைய 7 பட்டுதலும் ஒருவரிடம் பரிபூர்ணமாக அமைந்திருந்தால் அவர் ரமலான் மாதமோ அல்லது வேறு மாதங்களிலோ கடமையான ஜகாத்தை 100க்கு 2.5% கொடுக்கணும். அப்படி அவர் ஜகாத் யாருக்கும் கொடுக்காது. கூறுகிறார், வறியவர்கள், ஏழைகள், பெரிய வசதிகள், ஊழியர்கள், பெண்களுடைய இணையங்கள், அடிமையை விடுதலை செய்ய கடனாளிகள், இறைவன் பாதையில் உள்ளவங்க போன்றதெல்லாம் உரியவை இல்லை. இது அதெல்லாம் நம்மளுக்கு மேலே விழுந்த கடமை. அந்த சகலோட சமுதாயத்தில் நலிந்தவர்களுக்கும் இது ஜகாத் செஞ்ச ஒரே மார்க்க இஸ்லாம் மட்டும்தான். பொருளாதாரத்தில் மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. பொருளாதார பணக்காரங்களை மட்டும் சுற்றி வராமல் ஏழைகளுக்கும் செல்வ சுழற்சியும் மரண வளர்ச்சியும் ஏற்பட ஜகாத்துங்கிற இது ஏழை வரையான நலத்திட்டங்களையும் சதகாங்கிற தர்ம நிதியையும் இஸ்லாம் செயல்படுத்தி செல்வத்தை வரலாகி இருக்கு. இந்த கடுமையான ஜகாத்தை நிறைவேற்றவர்களுக்கு கடுமையான தண்டனை இஸ்லாம் எச்சரிக்கை